ஏல கோமாளி, வணக்கம் நண்பர்களே. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, டூ வீலர்ல போகும்போதெல்லாம் ஹெல்மெட்டும் போடுறதில்ல. ஒரு ஃபோன் ஒன்று புதுசாக வந்திருக்குது இல்லையா, இப்போ 10,000 15,000 ஒரு ஃபோனை வாங்கிக்கிறாங்க. இல்லை அப்படின்னாச்சுன்னா காதில் மாட்டுற மாதிரி ஒரு ஷெவுட்டு மிஷின் ஷாயிலில் இருக்குமே, அது என்ன பேர், ப்ளூடூத், அதை வாங்கி மாட்டிக்கிறாங்க. வாங்கி மாட்டிக்கிட்டு இந்த நபர் போறாரு பாருங்க, அப்படியே இந்த கழுத்து கொஞ்சம் சுளுக்கு விழுந்த மாதிரியே அழகா கழுத்தை கோணையா வச்சுட்டு கழுத்துக்கு நடுவில் கொண்டு போய் கழுத்துக்கும் ஷோல்டருக்கும் இந்த என்ன தலைக்கும் ஷோல்டருக்கும் நடுவில் கேப்பில் அந்த செங்கலை சொருகிற மாதிரி ஃபோனை சொறி வச்சுக்கிறது. ரைட்டில் இண்டிகேட்டரையும் போட்டு வச்சுக்கிறது. அது எங்கே போட்டாரோ தெரில. இதுக்கெல்லாம் பின்னு ஒரு ஆரன் வேற இருக்கும். அந்த ஆரனை மாட்டினா கூட அது எச்சரிக்கை கொடுக்கும். நம்ம நேராக திரும்பின ஏரியா முடிஞ்சோடனே இண்டிகேட்டரை கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ இது வர்றது ஒரு 4 ரோடு. இதில் கூட அவர் அந்த கழுத்தில் உள்ளதையும் எடுக்கலை, இண்டிகேட்டரையும் ஆஃப் பண்ணல, நேரே போகிறார். எது ரைட் சைடு இண்டிகேட்டரை போட்டு நேரே போகிறார். நல்ல வேலையாக எந்த வாகனம் வந்து இவரை சாத்தலை. சரி, இப்படிப்பட்ட நபர்கள் நிறைய பேர் ரோட்டில் உலாத்துறாங்க. இவங்ககிட்ட இருந்து நம்மளை பாதுகாக்கணும்னா நம்ம தான் கவனமாக போகணும். அவர் ரைட்டில் இண்டிகேட்டரை போட்டுக்கிட்டு நேராக போயிட்டே இருக்கிறாரு. எவ்வளோ நேரமாக போயிட்டு இருக்காரு நீங்களே பாருங்கள். ரைட்டில் இண்டிகேட்டர் எரியுது, கழுத்தில் ஃபோன் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. மண்டையில் மெயினாக ஹெல்மெட்டும் போடலை. மண்டைக்குள்ளே தான் ஒன்றும் இல்லைன்னு பார்த்தா மண்டைக்கு மேலேயும் ஒன்றும் இல்லை அவருக்கு. என்ன பண்ணுறது? என்னடா இப்படி பேச நினைக்கிறீங்களா? என்ன பண்ணுறதுங்க? இவர் செய்கிற தப்புனால நிறைய பேர் கரெக்டாக வர்றவங்க தான் பாதிக்கப்படுவாங்க. நீங்கள் நிறையா பாருங்கள், எங்கே ஆக்சிடென்ட் நடந்தாலும் அந்த ஒரு நபர்னால நேரே கரெக்டாக ஒரு ப்ராப்பராக வர்றவங்க தான் பாதிக்கப்படுவாங்க. அது நீங்களாகவும் இருக்கலாம், நானாகவும் இருக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணுறது? நம்ம வேதனை இப்படி தான் கொட்டி தீர்த்துக்கோங்க. அதனால் இந்த தவிர நம்ம இனிமேல் நல்லா பாருங்கள். ரைட்டில் இண்டிகேட்டர் ஏரியா, அதுக்கு தான் ஸ்லோ மோஷனில் காட்டுறேன். எங்கே போட்ட லைட்டு தெரியுமா? நாங்கள் வரக்கு முன்னாலே போட்டுட்டு வந்தார். அப்போவே காதில் ஃபோனை மாட்டிக்கிட்டு கழுத்தை சாய்ச்சிட்டே தான் வராரு. கிட்டத்தட்ட அவர் பயணம் செஞ்ச தூரம் ஒரு 10 நிமிஷம் தூரமாக இருக்கும். அவர் போயிட்டே தான் இருக்கிறாரே தவிர அதுக்கு மேலே நம்மளால் தொடர முடியல. ஏன்னா நம்ம வண்டி அவ்வளோதான் கெப்பாசிட்டிங்க. அதனால் நம்ம சரி போயிட்டு போகிறார் மனுஷன், யாரையுமே சாத்தாமல் இருந்தால் போதும்னு சொல்லி கடவுள்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணிவிட்டு இவர் போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். அதனால் இந்த தவிர நீங்கள் யாரும் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பேர் லேடிஸ் போவாங்க, குழந்தை குட்டியோடலாம் போவாங்க. திடீர்னு இந்த மாதிரி அஜாக்கிரதையாக உள்ளே பூந்துட்டாங்கன்னா பாதிக்கப்பட போகிறது நம்ம தான். அதனால் யாருமே இன்னொருத்தரை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த மாதிரி போகாதீங்க. கவனமாக பயணம் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.